God who is doing great wonders is dwelling inside me. பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Greater is he that is in me than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். You know what's the meaning of wonder? அதிசயங்கள் என்றால் அர்த்தம் என்ன? Wonder is something that baffles people. அதிசயங்கள் என்று சொல்லும்போது ஜனங்களை வியப்படைய வைப்பதுதான் அதிசயம். This thing cannot happen, but it will happen. இந்த காரியம் சம்பவிக்கவே முடியாது, ஆனால் நிச்சயமாக நடக்கும். The human mind will struggle to understand wonders. மனுஷனுடைய மனது அதிசயங்களை புரிந்து கொள்ள தவிக்கிறது. This tumor cannot disappear, but it will disappear. அந்த கட்டி மறைய முடியாது, ஆனால் மறைந்து போகும். How? எப்படி? I don't know. எனக்கு தெரியவில்லை. How can it disappear? எப்படி இது மறைந்து போகும்? Oh, it's gone. போய் விட்டதே. It's gone. போய் விட்டது. Medical report shows it's not there. மருத்துவ ரிப்போர்ட்ஸ் சொல்லுகிறது அது இங்கே இல்லை என்று. Your eyes say it's not there. உங்கள் கண்களும் சொல்லுகிறது இல்லை என்று. Your friends' eyes, your parents' eyes, everybody's eyes say it's not there. உங்களுடைய நண்பர்களின் கண்கள், பெற்றோரின் கண்கள் மற்றும் எல்லாருடைய கண்களும் சொல்லுகிறது கட்டி இல்லை என்று. How? எப்படி? That's a wonder. அதுதான் அதிசயம். The money which should not come is coming. வரக்கூடாத பணம் வருகிறது. How? எப்படி I வந்தது? don't know. எனக்கே தெரியவில்லை. That's wonder. அதுதான் அதிசயம். Now that is wonder, but God doesn't do wonder, he does wonders, which means not one but many. இது அதிசயமாம், ஆனால் இது ஆண்டவர் நம்முடைய தேவன் அதிசயத்தை செய்கிறவர் இல்ல, அதிசயங்கள் அப்படி என்றால் இதை போன்ற अनेक அதிசயங்களை செய்கிறவர். Oh dear child of God who is groaning and sighing and crying because of the pain and suffering and bondage, I want you to get excited because such an amazing God is in your midst today. சந்தோஷமாக இருங்கள். அதாவது தவித்து கொண்டு முறையிட்டு கொண்டும் வேதனையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான தேவன் உன் மத்தியில் இருக்கிறார். And the good news is he loves you. நல்ல செய்தி என்ன தெரியுமா? இவர் உன்னை நேசிக்கிறார். And the good news for you is that you are his son. நல்ல செய்தி என்னவென்றால் நீதான் நீ அவருடைய குமாரனாக இருக்கிறாய், பிள்ளையாக இருக்கிறாய். And if you are sick, the good news for you today is he has got bread for you known as children's bread, Matthew 15:26. நீங்கள் இன்றைக்கு நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே அவர் உங்களுக்கு அப்பத்தை வைத்திருக்கிறார். அந்த அப்பத்தினுடைய பெயர் என்ன தெரியுமா? பிள்ளையின் அப்பம். மத்தேயு 15:26. Children's bread. பிள்ளையின் அப்பம். Children's bread. பிள்ளைகளின் அப்பம். Every day eat children's bread. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிடுங்க. Amazing, huh? ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க. Every day. ஒவ்வொரு நாளும். It will do wonders in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அது அதிசயங்களை செய்யும். Say, Lord, I thank you because every day I'm eating children's bread and that's why I'm healthy and strong and lively. நான் பிள்ளைகளின் அப்பத்தை சாப்பிடுகிறேன், ஆகவே நான் ஆரோக்கியமாயும் சுகமாயும் இருக்கிறேன். It's given to me free by my father. என்னுடைய அப்பா எனக்கு இதை இலவசமாய் தந்திருக்கிறார். But my father would do it alone great wonder. என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா யார் தெரியுமா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். He gave me this children's bread. அவர் எனக்கு இந்த பிள்ளைகளின் அப்பத்தை தந்திருக்கிறார். Because he made me his child. அவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி விட்டார். By grace. கிருபையினாலே. And through faith I eat the children's bread. விசுவாசத்தினாலே அந்த அப்பத்தை நான் சாப்பிடுகிறேன். Don't be without eating that bread. அருமையான தேவ பிள்ளைகளே, அதை சாப்பிடாம மாத்திரம் இருக்காதீங்க. God will not force you. தேவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார். Maybe if your little child doesn't eat, you may force the child to eat, tell some stories and make the child eat, but God doesn't do all those methods. He will not adopt. He will just give you children's bread. It's your job to understand the children's bread and it's your job to eat it in faith, and when you eat it in faith, then you will find the children's bread doing what it is supposed to do in your life, and you will be glorifying God all the days that you live in planet Earth. நீங்க வேணா கட்டாயப்படுத்தி உங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடலன்னா கட்டாயப்படுத்தி நீங்க ஏதாவது கதை சொல்லி சாப்பிட வச்சிருவீங்க. ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அந்த மாதிரி முறைகள் எல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நமக்கு அப்பத்தை, பிள்ளைகளின் அப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாம தான் நம்ம செய்ய வேண்டும். நாம் தான் அந்த அப்பத்தை நாம் எடுத்து நாம் சாப்பிடும் பொழுது நாம் அதை புரிந்து கொண்டு விசுவாசத்தோட சாப்பிடணும். விசுவாசத்தோட சாப்பிட்டு அதை உள்ள கிரியை செய்ய விட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளின் அப்பம், தேவனுடைய அன்பினால், பிதாவின் அன்பினால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளின் அப்பம் செய்ய வேண்டிய காரியத்தை தானாகவே செய்யும் பிரதர். That's why Deuteronomy 8:3, the plan of God is man shall not live by bread alone but by every word that proceedeth out of the mouth of God doth man live. உபாகமம் 8:3 நாம் பார்க்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. I know all of you eat physical bread. நீங்க எல்லாரும் நல்ல சரீர பிரகாரமான உணவை சாப்பிடுறீங்க. But are you eating children's bread every day? ஆனா பிள்ளைகளின் அப்பத்தை அனுதினமும் சாப்பிடுறீங்களா? What children's bread, pastor? பாஸ்டர், அது என்ன பாஸ்டர் பிள்ளைகளின் அப்பம்? I know children's bread is there. எனக்கு தெரியும் பிள்ளைகளின் அப்பம் இருக்கு. But where it is I don't know. அது எங்க இருக்கு அது எனக்கு தெரியல. Where it is here, is it in the word?
அது எங்க இருக்குதா இல்ல வார்த்தையில Which இருக்குதா? word is it? எந்த வார்த்தையில இருக்கு? How do I take it and eat it? எப்படி நான் அதை எடுத்து சாப்பிட முடியும்? I don't know, Pastor. தெரியல பாஸ்டர். You know, I don't know. எனக்கு தெரியல பாஸ்டர். Brother, if you don't know, how can you eat? நீங்க அறியாவிட்டால் எப்படி சாப்பிடுவீர்கள்? And the children's bread will be wasted. It is necessary for you to live in this world. பிள்ளைகளின் அப்பம் வீணாய் போய்விடுமே. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டுமானால் நீங்கள் பிள்ளைகளின் அப்பத்தை புசித்து தான் ஆக வேண்டும். God knows that you, as long as you live in this world, need children's bread. இந்த பூமியிலே நீங்கள் உயிரோடு வாழுகிற நாட்களவும் இந்த பிள்ளைகளின் அப்பம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் அப்பா அறிந்திருக்கிறார். That is why he sacrificed his only beloved son so that you may be eligible and fit to eat this children's bread, and he made you righteousness of God. ஆகவேதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே தியாகமான பலியாக நமக்காக அவர் தந்து உங்களை அவர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தினார். தேவநீதியாக மாற்றி விட்டார். தேவநீதியாக மாற்றியிருக்கிறார். Come on, don't tell me you don't know children's bread. எனக்கு பிள்ளைகளின் அப்பம் தெரியாது என்று சொல்லாதீங்க. Because if you don't eat children's bread, you can become sick, brother. பிள்ளைகளின் அப்பத்தை நீங்கள் அறியாமல் இருந்தால் நீங்கள் வியாதிப்பட்டு விடுவீர்கள். சாப்பிடலன்னா வியாதி வரும். அப்புறம் நீங்க ப்ளேம் பண்ணாதீங்க ஆண்டவரே. He has given it to you so that you may be healthy as long as you live in this world. இந்த உலகத்துல நீங்க உயிரோடு இருக்கும் நாட்கள் அளவும் நீங்கள் ஆரோக்கியமா இருக்கும்படி தேவன் அதை உங்களுக்கு தந்திருக்கிறார். Deuteronomy 5 and verse 29, that it may be well with them and with their children forever. உபாகமம் 5:29 பார்க்கிறோம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி. See, that it might be well with them and their children. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும். Forever. எப்பொழுதும். So that's why you should understand the mysteries in the word. ஆகவே தான் வேதத்தில் இருக்கும் ரகசியங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும்.